ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் வந்து கிறிஸ்பியான எக் ஃபிங்கர் தாங்க பண்ண போகிறோம். இதுக்கு நான் வந்து 3 முட்டை வந்து எடுத்துருக்கேங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக வந்து பெப்பர் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. இதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லா வந்து பீட் பண்ணி விடணுங்க. இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷுங்க. நீங்கள் இது அடிக்கடி வந்து அவங்களுக்கு வந்து பண்ணி கொடுங்க. இப்போ இங்கே பாருங்கள், நான் நல்லா வந்து கைவிடாமல் வந்து பீட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஃபோம் வருது இல்லைங்களா, இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து இப்போது இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. பாக்ஸில் வந்து கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் போட்டுட்டு நல்லா அந்த ஆயில் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு எல்லா சைட்ஸ்லேயும் வந்து இது பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கிற இந்த எக்கை வந்து இந்த பாக்ஸில் வந்து ஊற்றிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி மூடி போட்டு லைட்டாக வந்து மூடிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் வச்சுட்டு அதில் ஸ்டாண்டு வச்சுட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த பாக்ஸ் வந்து அது உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 15 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, இது எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அப்படியே வந்து விட்டுருங்க. 15 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து லம்ஸே இல்லாமல் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். கொஞ்சம் கூட கட்டிகளாக இருக்கக்கூடாது. இப்போது எக் வந்து நல்லா வெந்துட்ருக்கோங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், நான் இப்போது பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கத்தி வச்சு உள்ளே குத்தி பார்க்குறேங்க. கத்தியில் வந்து எதுவும் ஒட்டுதா பாருங்கள். கத்தியில் எதுவும் ஒட்டலை அப்படின்னா நல்லா வந்து வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், எனக்கு எதுவும் ஒட்டலை. ஸோ இது நல்லா வந்து குக் ஆகிடுச்சு. இப்போ கம்ப்ளீட்டாக வந்து சூடு ஆறிடுச்சிங்க. சூடு ஆறிட்ட பிறகு நான் வந்து இந்த மாதிரி வந்து பீசஸ் வந்து போட்டுக்கிறேன். நான் வந்து இது மாதிரி ஸ்ட்ரெயிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து பீசஸ் போட்டுக்கிறேன். அப்போ தான் வந்து எக் ஃபிங்கருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், நான் கையில் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு கிட்ட. இந்த மாதிரி இருக்குது பாருங்கள், ஸ்பாஞ்சியாக இருக்குது பாருங்கள், நல்லா வந்து குக் ஆகிருக்குது. நான் வந்து நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதில் வந்து நல்லா டிப் பண்ணிக்கணும். டிப் பண்ணிவிட்டு இது வந்து பிரெட் க்ரம்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதில் டிப் பண்ணிவிட்டு நம்ம வந்து பிரெட் க்ரம்ஸில் வந்து நல்லா கோட் பண்ணிக்கணும். கம்ப்ளீட்டாக வந்து பிரெட் க்ரம்ஸில் படுற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேனில் கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூடாக இருக்கக்கூடாதுங்க. ரொம்ப வந்து மீடியம் சூடில் தான் இருக்கணும். நீங்கள் உள்ளே வந்து எக் ஆல்ரெடி குக் ஆகிடுச்சு. இப்போ வெளியில் இருக்கிற கோட்டிங் மட்டும்தான் நம்ம வந்து ஃப்ரை பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி சிம்லேயே வச்சுக்கோங்க. சிம்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி 2 பக்கமும் திருப்பி விட்டுக்கோங்க. இது நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் கலராக வரும். அந்த டைமில் வந்து கேஸ் ஆஃப் பண்ணி எடுத்துருங்க. இங்கே பாருங்கள், இதுதான் வந்து கரெக்டான ஸ்டேஜ். நான் இந்த ஸ்டேஜில் வந்து எடுத்துட்டேங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான எக் ஃபிங்கர் வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், இது கிறிஸ்பியாக இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணலாமா? சரி வாங்க செக் பண்ணலாம். இப்போது நான் இது கையில் வச்சு இந்த மாதிரி ஸ்க்ராட்ச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஒரு சவுண்டு வரும் பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், நிறைய வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேக்கெட் ஃபுட் எல்லாமே வாங்கி தரோம் இல்லைங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி டிஷ் வந்து பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ஹெல்த்தியாக கொடுத்தோன்ற அந்த ஃபீலும் இருக்கும். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே என்னோடய சேனலில் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.